ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சில்க் ட்ரே ஜுவல்லரி மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ், இது வந்து சைஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பேங்கிள்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இதை போல் 1 கட் சொல்லுவாங்க இல்லையா, 2 கட் 3 கட், அதே போல் பேங்கிள்ஸில் வந்து நிறைய அளவு இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு எந்த அளவு வேணுமோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் வளையல் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சில்க் ரெட் கலர் வந்து நீங்கள் அது வாங்கிக்கிங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற இந்த பேங்கிள்ஸில் வந்து ஸ்டோனை வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். அதனால் நான் ஸ்டோன் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மீட்டர் கணக்கில் கிடைக்கும். நீங்கள் 1 மீட்டர் 2 மீட்டர் எத்தனை மீட்டர் வேணுமோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். க்ளூ பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ, ஏன்னா சில்க் ட்ரே ஜுவல்லரி மேக்கிங் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சிசர், ஒரு கேலண்டர் அட்டை, உங்ககிட்ட என்ன கேலண்டர் அட்டை இருக்கோ அதை எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணோன்னா, நீங்கள் இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, சில்க் த்ரெட்டை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த கேலண்டர் அட்டையில் நம்மளுக்கு எத்தனை ஸ்டாண்டு வேணுமோ அத்தனை வந்து நம்ம சுற்றிக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம சுற்றிக்கணும். இது வந்து நீங்கள் 25 நீங்கள் எடுத்துக்குங்க. 25 எடுக்கலாம், 30 எடுக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வராது. ஸோ இந்த கேலண்டர் அட்டையில் 25 டைமுக்கு வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டு இதில் வந்து என்ன பண்ணோம், கடைசியில் 25 முடியும் போது க்ளூ வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணோம். இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேங்கிள்ஸில் இந்த இடத்துல அடியில் வந்து நீங்கள் வந்து க்ளூ வந்து இப்படி தடவிக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த த்ரெட்டை வந்து இதில் வந்து ஆல்டர்னேட்டிவாக சுற்றிக்கிட்டே வரணும். இது ஒரு வீடியோ வந்து நான் ஏற்கனவே லாவெண்டர் சில்க் த்ரெட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேங்கிளில் நான் எப்படி இந்த சில்க் த்ரெட் வந்து நான் சுற்றி இருப்பேன் அப்படின்னு அந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும். நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து அதை எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் வலையில் எப்படி வந்து டீட்டெயிலாக வந்து த்ரெட்டு வந்து சுற்றலான்னு நான் வந்து வீடியோவாக போடுறேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ த்ரெட் நம்ம சுற்றின பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த சில்க் த்ரெட் சிம்பிளாக இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் எந்த அளவுக்கு வேணுமோ இப்போ இந்த ஸ்டோன் வச்சு நான் உங்களுக்கு ஒரு டிசைன் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, சுற்றிட்டோம் இல்லையா, சுற்றிட்ட பிறகு நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பென்சிலில் இல்லை பேனால் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை எடுத்தால் போதும். ஸோ அதனால் நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ ரொம்ப அதிகமாகவும் போடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் போட, மீடியமாக போடுங்க. எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக போடுங்க. இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டோம் நீங்கள் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டோம் வந்து இது வந்து பண்ணலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, நான் ஏன் சில்க் த்ரெட் ஜுவல்லரி வீடியோ வந்து போட போகிறேன் முன்னாடியே சொல்லலைன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே நான் சொல்லலை. ஸோ நம்மளோட சேனலில் இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் வரும். நான் இந்த வீடியோவை நம்ம போடுறேன் நான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ இதை சுற்றி க்ளூ போட்டோம் இல்லையா, இதை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சுற்றிக்கிட்டே வரணும்.
வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இல்லையா த்ரெட்டை வந்து சுற்றி காமிக்கலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், டேரெக்டாகவே, ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் அதை மாதிரி சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி டிசைன் வந்து உங்களுடைய பேங்கிள்ஸில் நீங்கள் ஓனாகவே நீங்கள் வந்து போடலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவில் 60 வீடியோ போட்டிருக்கேன் நான். ஆரி வீடியோவை நான் வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸாக வந்து 60 வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நீங்களாம் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவை நான் போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள். நான் வந்து கிளாஸும் எடுக்கிறேன். யாருன்னா ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், லிங்க்கும் தரேன். கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து மேலே சுற்றக்கூடாது, பக்கத்துலேயே சுற்றணும். நம்ம சுற்றும் போது அந்த டிசைன் பாருங்கள், ஒரே ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து வரணும். தெரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு எந்த அளவுக்கு செயின் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப இழுக்கவும் கூடாது, நல்லா ஓரளவுக்கு வந்து நார்மலாக நம்ம எப்படி சுற்றணுமோ அந்த அளவுக்கு சுற்றணும். லாஸ்ட்டில் வந்து இந்த க்ளூ போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து கொஞ்ச நேரம் வந்து ட்ரை ஆகணும், ஏன்னா இந்த க்ளூ போடுறோம் இல்லையா, அது வந்து இந்த த்ரெட்டோடு சேர்ந்து அது வந்து ஒன்றா இதில் வந்து ஒட்டிக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தீங்களா, இது வந்து ஒட்டியாச்சு. கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்களா? இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வேணுனாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்டோன் செயினை வச்சு ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். இது இப்போது சிம்பிளாக இருந்த வளையல் பாருங்கள், இது வந்து சிம்பிளாக இருந்தது இல்லையா? சிம்பிளாக இருந்தால் எப்படி இருக்குது, இதுவும் நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வந்து இதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் ஓனாகவே வாங்கி இதே போல் நீங்கள் பண்ணிக்கலாம். கலர் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலர் வந்து நீங்கள் மேட்சும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே பண்ணி வச்ச மாடல் வந்து நான் காமிக்கிறேன். இது எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இது ஒரு கலர், இதுவே ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பிங்க் கலர், பிங்க்லே வந்து டார்க் லைட் இருக்கு இல்லையா அந்த கலர். இது வந்து ப்ளூ கலர், டார்க் ப்ளூ. பார்த்தீங்களா, இது வந்து பிங்க், இது ஒரு பிங்க் கலர், இது வேற பிங்க். வித்தியாசம் தெரியுது பாருங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்களா, இது ஒரு கலர். ஸோ நீங்களும் வந்து இதே போல் க்ரியேட் பண்ணி ஒரு அழகான சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணி நீங்களே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் வந்து 1 by 1 வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.